இங்க சடனா ஒரு நாள் இந்த பொண்ணோட கால் ஒரு பொம்மையா மாறிடுது. அப்ப அத பார்த்ததும் அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போய் தட்டு தடுமாறி டோர் கிட்ட போயிட்டு நாப்ப ஓபன் பண்ணலான்னு பார்த்தா, இவளோட கையுமே பொம்மை கையா மாறிடுது. உடனே இந்த பொண்ணு பயத்துல என்ன பண்றதுனே தெரியாம கதற ஸ்டார்ட் பண்ணிடுறா. இப்ப கொஞ்ச நேரத்துல அவளோட மொத்த உடம்புமே பொம்மையா மாறிடுது. அப்ப இவ என்னதான் பொம்மையா மாறினாலும் இவளால அங்க நடக்கிறதெல்லாம் நல்லாவே பார்க்க முடியுது. அப்ப சடனா இவள மாதிரி ஒரு பொண்ணு அங்க வரா. அது யாருன்னு பார்த்தா, இந்த பொண்ணோட அம்மா இவ பிறந்த நாளைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்திருப்பாங்க. அதுதான் இவள பொம்மையா மாத்தி விட்டுட்டு இந்த பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல அந்த பொம்மை போய் வாழ ஸ்டார்ட் பண்ணிருது. இப்போ அந்த பொம்மை என்னதான் பாக்குறதுக்கு அவள மாதிரியே இருந்தாலும் அவளோட நடவடிக்கை எல்லாம் பத்தி இவளோட அண்ணனுங்களுக்கு சந்தேகமாவே இருக்கு. அப்ப அந்த பொம்மை அவ அம்மா கூட நெருக்கமாக ட்ரை பண்றத பார்த்ததும் அந்த பொண்ணோட கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. உடனே இந்த பொம்மையை அவளை யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு அவ கண்ணீரை தொடச்சிட்டு அவளை தூக்கிட்டு போய் குப்பை தொட்டியில போட்டுடுறா. இப்ப அடுத்த நாள் காலையில இவளோட அண்ணனுங்க இவ குப்பை தொட்டியில இருக்கிறத பார்த்ததும் அதை கிட்ட போய் பாக்குறாங்க. அப்ப அந்த பொம்மை கழுத்துலயும் இவ தங்கச்சிக்கு இருக்கிற மாதிரியே மச்சம் இருக்கிறத பார்த்ததும் இவனுங்களுக்கு டவுட் ஆகி அவங்க அம்மாவை கூப்பிட்டு காட்டுறாங்க. அப்ப அவங்க அம்மா இதை லைட்டா தொட்டு பார்த்ததுமே இதுதான் அவங்க நெஜ பொண்ணுங்கிறத கண்டுபிடிச்சு நம்மளாலதான் இவ இப்படி மாறிட்டான்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க. அப்போ சடனா இவங்களோட கண்ணீர் பட்டதுமே அந்த பொண்ணு பழையபடியே மனுஷியா மாறிடுறா.